விளாத்திக்குளம் +2 மாணவி கேஸில் கொலையாளி யாருன்னு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இவன் பேர் தர்மமுனீஸ்வரன். இவன் மேலே ஏற்கனவே 33 வழக்குகள் இருக்குது நிலுவையில். 60 வயசு பாட்டியை பாலியல் தொந்தரவு செஞ்சுருக்கான் இவன். இந்த கேஸில் இவனை 2 வருஷம் கழித்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. மேல்முறையீடு செஞ்சு அதுக்கப்புறமா இவன் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கான். நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தாலுமே இவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதனால போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட போகும்போது தான் இந்த +2 மாணவி தனியாக போகிறத இவன் பார்த்துருக்கான். இவங்க தனியாக தான் போகிறாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களை பாலியல் வன்கொடுமை செய்யலான்ட்டு அவங்கள பின்தொடர்ந்து போயிருக்கான். இந்த சூழ்நிலையில் தான் மாணவி பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க அந்த காட்டுக்குள்ளே இருந்து. அதுக்கப்புறம் இவன் தப்பிச்சு மெட்ராஸ் ஓடி போயிருக்கான். இவனை அந்த ஒரு காற்றாலையில் இருந்த CCTV வச்சு தான் இவன் தாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனோட செல்ஃபோன் சிக்னல்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணி இவனை மெட்ராஸில் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. மாணவியை போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது அவங்க நகை இடுக்கில் இருந்த தசை திணுக்களை வச்சு அதுக்கப்புறம் இவனுடைய டிஎன்ஏவையும் எடுத்து இவன் மேலே நகைக்கீரல்களும் இருந்திருக்கு. அவனுடைய டிஎன்ஏவும் எடுத்து இப்போ ரிசர்ச் பண்ணி இவன் தாங்கிறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்கிட்ட விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்குது. இவன் தனியாக போகிற பெண்களை மட்டும் பார்த்து திருட்டு மற்றும் கொலை சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்காங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பாலியல் அதாவது +2 மாணவி மட்டும் இல்லாமல் 60 வயது மூதாட்டி, அதுவும் இல்லாமல் இன்னொரு பெண்கிட்டையும் இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு செஞ்சுருக்காங்கிறதும் தெரிய வந்திருக்கு.